வணக்கம், நான் டாக்டர் திலீப் குமார், சீனியர் கார்டியோபல்மனரி ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை செய்யணும் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். சிஓபிடி, ஆஸ்மா, சைனோசைட்டிஸ், ஐஎல்டின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு நுரையீரலில் பிரச்சனை இருந்தாவே இந்த ஒரு மசில் மேஜராக வீக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சதை டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் உதரவிதானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சதை ஆஃபனாக வீக்காக ஆரம்பிக்கும். அந்த டயஃப்ரமை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிறது ரொம்ப அவசியம். கழுத்து, உங்களுடைய தோள் பட்டைகளை எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்டாக உட்காந்துருங்க. உங்களுடைய நெஞ்சு பகுதியில் ஒரு கையும், உங்களுடைய வயிற்றினுடைய மேல் பகுதியில் ஒரு கையும் வைக்க போகிறோம். உங்களுடைய டயஃப்ரம் அப்படின்றது உங்களுடைய நெஞ்செலும்பு கூடு முடிகிற இடத்துல கீழே வரக்கூடிய ஒரு டூம் ஷேப் மசில். ஸோ இந்த சதை ஒரு டூம் ஷேப்பில் இப்படி தான் இருக்கும். லைக் தாஜ்மஹால்லலாம் ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு சதையுமே இருக்கும். அந்த சதைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பிரெத் எடுக்க போகிறோம். ஸோ மூச்சு பயிற்சியை செய்ய போகிறோன்றதுனால அந்த சதை இருக்கிற பகுதிகளில் உங்களுடைய ஒரு கையை வச்சுக்க போகிறோம். இன்னொரு கையை உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு பொறுமையாக மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுக்க போகிறோம். 4லிருந்து 6 வினாடிகளுக்கு மூச்சை உள்ளே இழுக்கலாம். நீங்கள் மூச்சு உள்ளே இழுக்க சொல்ல உங்களுடைய நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் நல்லா விரிவடைஞ்சு மேலே வரணும். இப்போது பொறுமையாக வாய் வழியாக ஊத போகிறோம் 6 வினாடிகளுக்கு. உங்களுடைய வயிற்று பகுதி, உங்களுடைய நெஞ்சு பகுதி உள்பக்கமாக போகணும். ஸோ நீங்கள் பொறுமையாக மூச்சை உள்ளே எடுக்கணும். நீங்கள் மூச்சு உள்ளே எடுக்க சொல்ல உங்களுடைய வயிறு நல்லா விரிவடையும். உங்களுடைய நெஞ்சு பகுதியை விட உங்களுடைய வயிற்று பகுதி நல்லா விரிவடையணும். இப்போ பொறுமையாக 4லிருந்து 6 வினாடிகளுக்கு வாய் வழியாக ஊத போகிறோம். ஊத சொல்ல உங்களுடைய வயிற்று பகுதி நல்லா உள்ளே போகணும், உங்களுடைய நெஞ்சு பகுதியும் உள்ளே போகணும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து ஒரு 10 முறையோ 15 முறையோ நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலுக்கான ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஸோ நம்மளுடைய பிரெத்லெஸ்னஸ் அப்படின்றது கம்மியாகும். அதாவது மூச்சு திணறல் அப்படின்றது நல்லாவே கம்மியாகிட்டு வரும்.